இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கேசர் சேனலில் திரும்ப உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. 521 நேற்று ரிசல்ட் 85-21, அதாவது 78-58க்கு 85-21 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்குது. சரி, இதில் என்னென்னா 7க்கு 8 ப்ளஸ்ஸு 8க்கு 5 பவர், 5க்கு 2 பவர், 8க்கு 1 பவர். சரி, இன்றைக்கி என்ன கணிப்பு வரப்போகுது, இன்றைக்கி எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்ஷயா 684, ஓகேங்களா? அக்ஷயா 684 இதுக்குரிய கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் எப்படி நம்மளுக்கு கெஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறது, என்ன மாதிரி கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அக்ஷயா 684 ஜனவரி 5ஆம் தேதி இன்னைக்குரிய கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்க போகுது கெஸிங். சரி, ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோம். இதில் இந்த ஒரு 4 நாளாக நம்ம என்ன கெஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஒரு 4 நாளாக என்ன வருது ஏ போர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு. ஓகே, இப்போ இதில் 6க்கு 8 சாரி 6க்கு 0, 0க்கு 8, 8க்கு 5 அப்படி சொல்லிட்டு வரிசையாக வந்திருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி பவரில் எடுக்கிறது வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 5+1 6 அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரேண்டமாக பார்த்தீங்கன்னா 675 அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல 5, 6, 7 அப்படியே பரட்டி அடிச்சிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 048, 858, 521 ஃபுல்லாகவே பவரில் தான் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் எடுத்திருக்காங்கன்னு கூட. சரி, இப்போ நம்ம என்ன தான் அந்த பெண்டிங் சார்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே சரி, அதில் இது இத்தனை நாள் வரல, இது இத்தனை நாள் வரலன்னு கம்பேர் பண்ணி வச்சாலும் இவன் டேரெக்ட் பவராக எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ இதுதான் நம்ம கணக்கில் கொஞ்சம் இருக்குது. சரி, இப்போ நான் எப்படியும் சொல்லுவேன், ஏன்னா இப்படி கிராஸாகவும் பார்க்கலாம். இந்த இடத்துல 7 இருக்குது, அப்புறம் இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்படிங்கும்போது சரி, இப்போ நம்மளுக்கு வேறு என்ன மாதிரி வருது அப்படின்னு கூட யோசிப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பி போர்ட்லேயும் சரி, இப்படியும் ஒரு சில பேர் கணக்கெடுப்பாங்க. 9 இருக்குது, அப்புறம் 9க்கு 0, அப்புறம் 5, அப்புறம் 1, அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5 இருக்குது, அப்புறம் 8 இருக்குது, அப்புறம் 5 இருக்குது, அப்புறம் 2 இருக்குது. இப்படி எப்படி கிராஸ் பண்ணி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நான் சுருக்கமாக ஏ போர்டில் எனக்கு கணக்கில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி காமிச்சிட்றேன் கூட. ஏ போர்டு கணக்கு பண்ண 3, சாரி, ஏ போர்டு கணக்கு பண்ண வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3, 7, அப்புறம் திரும்பி 7, அப்புறம் 5 அப்படிங்கும்போது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் அப்படின்னு பார்த்தா 3775 அப்படின்னா இந்த இடத்துல இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 2 உங்கள் கணக்கில் எடுத்துங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6க்கு 0, 0க்கு 8, 8க்கு 5, அப்போ 5க்கு பவர் 2, ஓகேங்களா? 2 அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு 9 ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க, ஓகேங்களா? 6க்கு 0 பவர் வச்சு, 0க்கு 8 பவரில் வச்சு, அப்புறம் 8க்கு 5 பவர், அப்போ 5க்கு 2 பவர். அப்படி இல்லைன்னா 5க்கு 9 பவர்,
இதில் கிராஸாக இந்த இடத்துல பார்த்தாலும் 8 + 1 9ஆக வருது கணக்கில் ஏ போர்டில். சரிங்களா? எப்படின்னா 8 + 1 9 இல்லை 8க்கு 2 பவர் அப்படிங்கிற மாதிரி வருது. இதில் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நான் பி போர்டு எப்படி கணக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டில் பார்த்தீங்கன்னா 7, அப்புறம் 4, அப்புறம் ஒரு 5, அப்புறம் ஒரு 2 அப்படிங்கும்போது இது வந்து ஏ போர்டு. நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஏ போர்டு. ஓகேங்களா? சரி, இப்போ அப்படியே இந்த இந்த இடத்துல பி போர்டுக்கு என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, என் கணக்குப்படி நான் அந்த இடத்துல ஏபிசியில் 5க்கு 9 அல்லது 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 2 நம்பர் தான் எனக்கு மாட்டுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 7 4 7க்கு 4 7க்கு 4 7க்கு வந்து பவர் 4 4 + 1 5 5க்கு 2 பவர் அப்படிங்கும்போது எனக்கு திருப்பி இந்த இடத்துல வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க 5. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 5 2க்கு 5 இல்லைன்னா அதே மாதிரி கணக்கு பண்ணும்போது எனக்கு 9 அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக வருது. ஓகேங்களா? ஸோ இப்படி கணக்கு பண்ணி வச்சா ஏ போர்டில் 9 அல்லது 2, பி போர்டில் 5 அல்லது 9, சி போர்டில் 1க்கு வந்து என்ன மாதிரி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டபுள்ஸ் இறங்கிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுள்ஸ் இதில் 88 8 8 8 8 1 5 8 8 1 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி அப்படின்னு கணக்கு வைக்கும்போது 8க்கு 1 அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 1க்கு 1 வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய கம்மி தான். அப்படிங்கும்போது எனக்கு 8க்கு 1 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் இந்த இடத்துல பார்த்தோம்னா சி போர்டில் வந்து எனக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்குனா 8 இல்லை 4 அப்படின்னு கணக்கு வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல் சார்ட்டாக இந்த இடத்துல உங்களுக்கு நான் தெளிவாகவே காமிச்சிடுறேன். நல்லா பார்த்துக்குங்க. இதில் ஏ போர்டில் 9 அல்லது 2, பி போர்டில் 9 அல்லது 5, சி போர்டில் 8 அல்லது 4. ஓகே, இதுபடி பார்த்தா எனக்கு வந்து மொத்தம் 4 செட்டு எனக்கு கணக்கு வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 செட்டு மொத்தம் கணக்கில். சரி, இதுதான் நான் கொடுத்துருது. இதுதான் இம்பார்ட்டன்ட்டு கூட. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. இதுதான் இன்னைக்குரிய கெஸ்ஸிங்குரியது. ஓகேங்களா? இது வந்து இன்றைக்கி உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து ப்ளே பண்ணுங்கள். சரி, இப்போ ஏபிசியில் எப்படி கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்குரிய ஏபிசி அப்படிங்கும்போது நான் ஏபிசியில் ஃபஸ்ட்டு ஒரு 3 செட்டு இதில் தெளிவாக கொடுத்துட்றேன், பார்த்துங்க. ஏபிசியில் 998 254, அடுத்தது 958 258 294. இதுதான் நான் கொடுத்துருக்கக்கூடிய கெஸ்ஸிங். அவ்வளோதான். ஓகேங்களா? எப்படின்னா 5க்கு 9, 2க்கு 9, 1க்கு 8, அப்புறம் 5க்கு வந்து 2, 2க்கு 5, 1க்கு 4, 5க்கு 9, 2க்கு 5, 1க்கு 8, 5க்கு 2, 2க்கு 5, 1க்கு 8, 5க்கு 2 பி போர்டில், 2க்கு 9 சி போர்டில், 1க்கு 4. இதுதான் நான் கணக்கில் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. இதை விட மாற்றி இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் நம்பராக இந்த 5 செட்டு தான் நான் கொடுக்குறேன். இதை நோட் பண்ணிங்க. இதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் நம்பராக நான் கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு வேளை இதை டேரெக்டாக இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 083 830. இது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள். அப்படி இல்லைன்னா இது பாக்ஸில் போட்டாலும் பார்க்கலாம்.
இது வந்து நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணுறது ஒரே ஒரு செட்டு சும்மா கம்மியான இதில் பாக்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 380 பாக்ஸு, அவ்வளோதான். இது மட்டும் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஏபிஎஸ்சிபிஸில் என்ன அதிகபட்சமாக வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி, ஏசி, பிசி, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 58, 99, 24, 25, 98, 28, 80, அவ்வளோதான். அடுத்தது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன என் கெஸிங்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் இன்றைக்கி கண்டிப்பாக 0 ஆட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4, அதே மாதிரி 8, 0, 4, 8 கண்டிப்பாக இன்றைக்கி ஆட்டத்தில் வருது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க, ஓகேவா? இதுதான் என்னோடய கணக்கில் இருக்கிறது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு முக்கியமாக நம்ம வாட்ச் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே பார்த்தீங்கன்னா 5, 2, 1, ஓகே. அப்படிங்கும்போது இங்கே நான் எடுக்கிறது 877 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சாலும் வச்சுங்க. 877, ஓகேவா? ஒருவேளை இந்த எல் ஷேப்பில் இப்படி போய் இப்படி வந்தாலும் இந்த கணக்கில் வந்தாலும் வரலாம். 571 இருக்குது. இதுக்கு அப்படியே பார்க்குறதுன்னா 877 அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பர் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இப்படி கணக்கு பண்ணி வச்சாலுமே நம்மளுக்கு வந்து 5க்கு 8 வருது, 2க்கு 7, 1க்கு 7, அவ்வளோதான், ஓகேங்களா? இதுபடி கணக்கு வச்சாலும் ஒரே ஒரு செட்டு மட்டும் 877 ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம கொடுக்குற கணிப்பு வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் கெஸிங், நிறையெல்லாம் கொடுக்கல. உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.